முழுமையாக ஒத்துழைப்பை வழங்குகின்றது. அதாவது சித்திரவதை செய்வதற்கோ அல்லது தொடர்ந்து அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கோ தடுத்து வைப்பதற்கு முழு சுதந்திரத்தையும். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்படுகின்ற இரண்டு தரப்புகளில் ஒன்று, குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டு ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட போவது கிடையாது. சங்கீதனுடைய விடயத்தில் அந்த தொலைபேசி உரையாடலின் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படவில்லை, சாதாரண சட்டத்தின் அடிப்படையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த விடயத்தினை அரசாங்கம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. விடுதலை புலிகள் சார்ந்த பாடலை பாடுவதோ அதனை ஊக்குவிப்பது போன்ற ஒரு கருத்தை தான் தேர்தல் காலங்களில் இவர்கள் பாடல் ஒளிபரப்பினார்கள், இவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதை சொல்லி வாக்கு கேட்டார்கள். இது மிகப்பெரிய ஒரு காரணத்திற்காக இது NPPக்கு தமிழ் மக்களினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கு இன்றும் விடுதலை புலிகள் தேவைப்படுகின்றார்கள். குறிப்பாக அவர் துன்புறுத்தப்படுகின்றார் என்ற அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைகள். தென்னிலங்கை அரசியல்வாதிகள் போராட்டங்களை முன்னெடுப்பதாக இருக்கலாம். வணக்கம், இது IBC தமிழின் தி ஒப்பீனியன். இந்த சமரசமும் இல்லாத 360 பாகைகளுடைய நோக்கு. சமூக மட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு விதமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு காரசாரமான வாதப்பொருளாக மாறி இருக்கக்கூடிய இரண்டு விடயங்கள் இப்போது. ஒன்று, சுரேசலையினுடைய கைதும் அவருடைய உண்ணாவிரதம், அவருக்காக கொழும்பினுடைய பல பாகங்களிலும் சிங்கள இனவாத கூடாரங்களில் இருந்து வெளிப்படுகின்ற கூச்சல்கள். மறுபுறமாக கிளிநொச்சியினுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம். சொல்லிசை பாடகர் சங்கீத்சனன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை விடுதலை செய்ய வேண்டும் என தமிழர் தாயக பரப்பிலே மிகப்பெரிய போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லை தாண்டி இந்தியா மற்றும் புலம்பெயர் நாடுகளிலும் இதற்கான போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியோடு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தொலைபேசி அழைப்பினூடாக இது தொடர்பாக பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. இப்படி காரசாரமாகவும் சூடான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் சற்று விரிவாக இன்றைய நாளில் பேசப்போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் பிரஷ்னோ. வணக்கம். வணக்கம். குறிப்பாக இந்த சங்கீத்சனுடைய கைது, அதே போல சுரேசாரையினுடைய கைது, இவை இரண்டின் அடிப்படையிலும் கேட்கப்படுகின்ற ஒரே ஒரு விடயம், கோரப்படுகின்ற போராட்டக்காரர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் என்று சொல்லி. ஆனால் வடக்கிலே இருக்கின்றவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கூறுவதற்கும் தெற்கிலே இருக்கக்கூடியவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கூறுவதற்கும் இரண்டு விதமான வேறுபாடுகள் இருக்கிறது இல்லையா? ஒரே மாதிரியான நிலைப்பாடுகள் தான். இரண்டும் சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுவதற்கு எந்த விதமான பாதுகாப்பு உத்தரவாதத்தையும் அளிக்கவில்லை. அவர்களை குற்றவாளி ஆக்குவதற்கே அந்த சட்டம் முழுமையாக ஒத்துழைப்பை வழங்குகின்றது. அதாவது சித்திரவதை செய்வதற்கோ அல்லது தொடர்ந்து அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கோ தடுத்து வைப்பதற்கு முழு சுதந்திரத்தையும் கைது செய்கின்ற தரப்பினருக்கு வழங்குகின்றது என்பதுதான் பாதிக்கப்பட்ட தரப்பாக இருக்குன்னா இரண்டு தரப்பினருக்கும் இருக்கின்ற பிரச்சனை. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டு ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட போவது கிடையாது. சங்கீதனுடைய விடயத்தில் நேற்றைய தினம் நீதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், அவருக்கான தடுப்பு காவல் உத்தரவு ஜனாதிபதியினால் வழங்கப்படவில்லை. ஆகவே சாதாரணமாக நீதிமன்றம் சென்று பிணையை பெற்றுக்கொள்ள முடியும். பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக அவர் தொடர்ந்து அந்த கண்காணிப்பின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட போவது கிடையாது. அவ்வாறான ஒரு தடுப்பு காவல் வருகின்ற பொழுதுதான் அவர் பிணை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் நிலை உருவாகும். எனினும் இந்த விடயத்தினை அரசாங்கம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. விடுதலை புலிகள் சார்ந்த பாடலை பாடுவதோ அதனை ஊக்குவிப்பது போன்ற ஒரு கருத்தை தான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. எனினும் அது அவருடைய கருத்து, அதற்கான சுதந்திரம் அவருக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையில் கஜேந்திரகுமார் நேற்று தின நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். தமிழ் மக்களினுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடு அல்லது அவர்களுடைய அரசியல் அபிலாசைகள் என்று வருகின்ற பொழுது கூட சங்கீதனுடைய அதே நிலைப்பாடு தான் தமிழ் மக்களின் மிகப்பெரிய ஒரு தரப்பினருக்கு இருக்கின்றது. அல்லது தமிழ் மக்களின் மிகப்பெரிய ஒரு தரப்பினருடைய ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கு அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டி இருக்கின்றது. ஏனெனில் NPP அரசாங்கம் கூட உள்ளூராட்சி சபை தேர்தலில் தங்களுக்கு ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக அவ்வாறான பாடல் காட்சிகள் வெளிவந்த விடயமெல்லாம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நிலையை உருவாக்கியிருந்தது. இதே போன்று NPP மட்டுமல்ல, இதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரும் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான பாடல்களை ஒலிக்கவிட்டு வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே தமிழ் மக்களினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கு இன்றும் விடுதலை புலிகள் தேவைப்படுகின்றார்கள். அவர்கள் சார்ந்த பாடல்கள் தேவைப்படுகின்றது. தென்னிலங்கைக்கு தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாடலுக்கு ஆதரவு கொடுக்கின்ற நிலைமையும் அப்படியான பாடல்கள் பாட வேண்டிய தேவையும் இருக்கின்றது என்றுதான் இந்த இரண்டு பக்க புரிதல்.
அதே நேரம் சுரேசாலை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நடத்தப்படுகின்ற முறை, குறிப்பாக அவர் துன்புறுத்தப்படுகின்றார் என்ற அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைகள். தென்னிலங்கை அரசியல்வாதிகள் போராட்டங்களை முன்னெடுப்பதாக இருக்கலாம், அவருக்கு கொடுக்கப்படுகின்ற சாப்பாடுகள் என்ன அடிப்படையில் கொடுக்கப்படுகின்றது, குறிப்பாக அவர் உடைகள் களையப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்றார், அவருக்கு சரியான உணவு வழங்கப்படுவது கிடையாது, மருத்துவ ரீதியிலான பாதுகாப்பு இல்லை, மனநிலை ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் போன்ற விடயங்களை முன்வைக்கப்பட்டு போராட்டங்கள் ஒரு பக்கம் முன்னெடுக்கப்படுகின்றது. அவ்வாறு போராட்டங்களை முன்னெடுப்பதனூடாக சுயாதீனமான விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கின்றார்கள் என்று சிஐடியினர் இன்று நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றார்கள். நீதிமன்றமும் இன்னும் ஒரு விசாரணையின் பொழுது ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்றது. அவருடைய மனநிலை தொடர்பாக 5 வைத்தியர்களை கொண்ட ஒரு குழு விசாரணை செய்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு. அதே நேரம் சுரேசாலே இலங்கையினுடைய அரச புலனாய்வு துறையினுடைய தலைவராக இருந்தவர், ஒரு மேஜர் ஜெனரல். ஆகவே அவர் கைது செய்யப்பட்டு நடத்தப்படுகின்ற விதம் என்பது பிழை என்பதுதான் அந்த தரப்பினுடைய கோரிக்கை. பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக கைது செய்யப்படுகின்ற எந்த தரப்பினரும் அரசியல் ரீதியில் பழிவாங்கப்படுவதற்கும் அரசியல் ரீதியில் அவருக்கு பிணை கொடுக்காமல் இருப்பதற்கும் அந்த சட்டம் அரசாங்கத்துக்கு பூரண சுதந்திரத்தை வழங்குகின்றது. இதுதான் இங்கு பிரச்சனை. வடக்கில் அல்லது தமிழர்களுக்கு சுரேசாலை எதிரியாக அல்லது பிடிக்கவில்லை என்ற காரணத்திற்காக அவருக்கு அவ்வாறான ஒரு நிலைமை இருப்பதென்பது சரியென்ற நிலைமைக்கு சென்றுவிட முடியாது. பாதிக்கப்படுகின்ற தரப்பினர் யாராக இருந்தாலும் அந்த தரப்பினருக்கு அந்த சட்டத்தின் ஊடாக தங்களுடைய அடிப்படை உரிமையை உறுதிப்படுத்த முடியாத நிலைமை இருக்கின்றது. அது யாராக இருந்தாலும் அந்த அடிப்படையில் தான் தென்னிலங்கையில் இருக்கின்ற போராட்டங்களாக இருக்கலாம், சில எதிர் பிரச்சாரங்களாக இருக்கலாம். வட மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது வடகிழக்கு தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடலுக்காக பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட வேண்டுமா, இந்த பாடலினால் உடனடியாக ஏதோ ஒரு பயங்கரம் இடம்பெற போகின்றதா, ஏனெனில் அவ்வாறு இடம்பெறாது என்ற சட்ட ரீதியிலான விடயங்களை கூட கஜேந்திரகுமார் நேற்று தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார். இப்படியாக இருக்கிற போது அதாவது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்படுகின்ற 2 தரப்புகளில் ஒன்று காலங்காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட தரப்பு, இன்னும் ஒன்று கடந்த காலத்திலே ஆட்சியாளர்களாக இருந்து அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி மிக மோசமான அடக்குமுறைகளை செய்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் 2 பேருடைய கோரிக்கையையும் ஒரே விதமாக நோக்க முடியுமா? ஒரே வகையில் தான் பார்க்க முடியும். ஏனெனில் இவர்கள் அந்த நேரத்தில் சுரேசாலையே எத்தனை பேருக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை போடுவதற்கு காரணமாக இருந்திருப்பார். அதே போன்று முன்னாள் பல பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்றவர், அவர் எத்தனை பேர் பயங்கரவாத தடை சட்டம் போடுவதற்கு காரணமாக இருந்திருப்பார் நான். ஆனால் அவர்கள் இன்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு புரியும், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டால் இவ்வாறான அதிகாரங்கள் படைத்தரப்பிற்கு இருக்கும், பாதுகாப்பு தரப்பினருக்கு இருக்கும். எங்களுக்கு எந்தளவு தூரம் பிணை எடுப்பதற்கோ அல்லது நாங்கள் குடும்பத்தினரோ சட்டத்தரனுடன் பேசுவதற்குரிய சுதந்திரம் இருக்கும், எந்தளவு தூரம் நாங்கள் நடத்தப்படுவோம் என்ற விடயம் எங்களை விட ஏன் வேறு தரப்புகளை விட இவ்வாறான தரப்பினருக்கு விளங்கும். சட்ட ரீதியில் அந்த சட்டம் தவறான ஒன்று மனித உரிமைகள் சார்ந்தும் அல்லது சரியான கைதிகள் என்ற அடிப்படையில் கூட அவர்களுக்கான உரிமைகளை அது வழங்கவில்லை என்ற அடிப்படையில் தான் சர்வதேச ரீதியில் இருக்கின்ற மனித உரிமை அமைப்புகள் அதற்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தன. ஜெனீவா மனித உரிமை பேரவையில் கூட அந்த விடயம் பேசப்பட்டது, அந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் என்ற நிலையெல்லாம் ஏற்பட்டது. எனினும் அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் என்று வருகின்ற பொழுது புதுசாக வந்த சட்டம் இதனை விட பயங்கரமாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் அதற்கான ஒரு எதிர்ப்பு எழுந்தது. அந்த எதிர்ப்பை ஒரு காரணம் காட்டியோ இல்லாட்டா அதனுடன் அந்த சட்டத்தை கொண்டு வரவும் இல்லை. இருக்கின்ற பழைய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் இருக்கின்றது. நாங்கள் விரும்புகின்றவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும், நாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்தால் தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டம் இருக்கத்தான் போகின்றது. உண்மையான நிலைப்பாடு என்று வருகின்ற பொழுது ஒரு மனித உரிமைகள் சார்ந்தோ அல்லது அடிப்படை உரிமைகள் சார்ந்தோ ஒரு நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது மனித உரிமைகளுக்கு எதிராக இருக்கின்ற அல்லது அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் இலங்கையில் இருக்கக்கூடாது. அது யார் கைது செய்யப்பட்டாலும் வேறு சாதாரண சட்டங்களினூடாக அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும்.
என்ற அடிப்படையில் தான் அதனை பார்க்க முடியும். உண்மையில் சங்கீதன் அவர்களுடைய கைது தொடர்பாக தொடர்ச்சியான போராட்டங்கள் இடம்பெற்றது. நாடு கடந்து இந்தியா, புலம்பெயர் நாடுகளில் எல்லாம் இதற்கான ஆதரவும் இது அரசாங்கம் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த போராட்டத்தில் வலுப்பெற்றிருந்த ஒரு விடயம். ஆனால் இன்றைய தினம் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இடையில் ஒரு தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. அந்த தொலைபேசி உரையாடலின் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படவில்லை, சாதாரண சட்டத்தின் அடிப்படையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் சட்டத்தரணிகளை கொண்டு அவருக்கான பிணை கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படியாக இருந்தால் எங்களுடைய தமிழர் தரப்பு இந்த விவகாரத்தை அணுகிய விதம் தவறு என்று குறிப்பிடவில்லை. இல்லை, அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டமை எல்லாம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இருக்கலாம். ஆனால் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் தடுப்பு காவல் உத்தரவில் கையொப்பம் வைக்க வேண்டும். அந்த உத்தரவில் ஜனாதிபதி வைக்கவில்லை. சட்டமா அதிபர் தரப்புடனும் அதே போன்று பொலிஸ் மா அதிபருடனும் நேற்றைய தினம் நீதி அமைச்சர் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் ஒரு கூட்டம் ஒன்றை கூட்டுவதாக இந்த விடயம் சார்ந்து நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதிலே ஜனாதிபதி கையொப்பம் விடவில்லையா அல்லது ஜனாதிபதிக்கும் அவருடைய கட்சி சார்ந்தவர்களுக்கும் இந்த விவகாரத்தில் எழுந்திருக்கக்கூடிய சிக்கல்கள், குறிப்பாக தேர்தல் காலங்களில் இவர்கள் பாடல் ஒளிபரப்பினார்கள், இவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதை சொல்லி வாக்கு கேட்டார்கள், இது மிகப்பெரிய ஒரு காரணத்திற்காக இது NPPக்கு எதிரான அலை என்பது ஒரு பாடலுக்காக கைது செய்யப்பட்ட விடயம் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக தமிழர் பகுதிகளில் ஏற்பட்டது. இது குறிப்பாக புலம்பெயர்ந்த சமூகத்திலும் ஒரு பாடலுக்காக கைது செய்யப்படுவதா என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. இது NPPயினுடைய முழு ஆதரவு நிலைமையிலிருந்து ஒரு எதிர்ப்பை உருவாக்கும் என்று அரசாங்கம் எண்ணி இருக்கலாம். சில வேளைகளில் தமிழ் அரசியல்வாதிகளுடைய கோரிக்கைக்கு இணங்கவும் இந்த நிலைமைக்கு சென்றிருக்கலாம். எனினும் அரசாங்கம் என்ற ரீதியில் அவர்கள் அந்த முடிவுக்கு சென்றிருக்கின்றார்கள். அது ஒரு நல்ல விடயமாக பார்ப்பதில் மாற்று கருத்தில் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக எதுபடியாக இருந்தாலும் அந்த இளைஞருடைய விடுதலைக்கான தொடர்ச்சியான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு மக்களுடைய கருத்து சுதந்திரம் என்பதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ஜனநாயகத்தை விரும்புகின்ற ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கும். இந்த நேரத்திலே தான் சுரேசலையினுடைய இந்த கைது விவகாரம் தொடர்பாக இன்றைய நாளில் சிறப்பு உரையாற்றியிருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது கோட்டாபாய ராஜபக்ச நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி, அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்ததன் பின்பதாகத்தான் சுரேசலை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். தனக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இடம்பெறுகிறது என்கின்ற விடயத்தை வெளிச்சொல்ல முயலுகிறார், அப்படியாக கூறுகிறார். இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பாக கோட்டாபாய ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டது சுரேசாலையினுடைய கைது, அவர் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குமூலங்களின் பின்பதாகத்தான் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இந்த சூழலில் ஏன் இப்படியான ஒரு கருத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் முன்வைக்கிறார்? அதாவது சுரேசாலை இவருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்ட பின்பதாக பயந்து விட்டாரா, அல்லது மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயற்சிக்கிறாரா, அல்லது சுரேசாலை தன்னுடைய உயிருக்கு இவர்களால் ஆபத்து வரும் என்று நம்புகிறாரா? அப்படி ஏதாவது இருக்கிறதா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து என்பது நாடாளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உரையாற்றுவது என்பது ஒரு அரசியல் ரீதியில் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு கைதியாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவராக அவருக்கென்றும் ஒரு செல்வாக்கு தென்னிலங்கையில் இருக்கின்றது. மிக முன்னாள் அரசு தலைவர்கள், முன்னாள் அரசாங்கத்தின் முக்கிய பதவிகள் இருந்தவுடன் மிக நெருக்கமான உறவு, நீண்டகால புலனாய்வு வாழ்க்கை என்ற அடிப்படையில் சுரேசாலைக்கென்று தென்னிலங்கையில் ஒரு செல்வாக்கு இருக்கின்றது. ஆட்சியாளர்களிடம் அல்லது அதிகாரத்தில் இருந்தவர்களுடன் மிக நெருங்கிய தொடர்பும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் கூட அவருடைய விடயம், அவர் உண்மையில் உயிர்த்த குண்டு தாக்குதலுடன் நேரடியாக தொடர்பட்டிருக்கின்றார், அவர்தான் அந்த சதி திட்டத்தை வகுத்திருக்கின்றார் என்றெல்லாம் நாடாளுமன்றத்தில் இவர் உரையாற்றுகின்றார். இந்த விடயங்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்க வேண்டிய விடயங்கள். நாடாளுமன்றத்தில் இவர்கள் உரையாற்றுவதும், பிள்ளையான் கைது செய்யப்படுகின்ற பொழுது கூட ரவீந்திரநாத் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார் என்ற அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றத்திற்கு சட்டமாதிபர் தரப்பினால் சொல்லப்பட்டது. அவர்கள் உயிர்த்த குண்டு தாக்குதலில் கைது செய்யப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் கேள்வி எழுப்பப்பட்ட போது சட்டமாதிபர் தரப்பினால் சொல்லப்பட்ட தகவல் இது. ஆகவே நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது இவர்களுக்கு சிறப்புரிமைகள் இருக்கின்றன. இவர்கள் இந்த உரையினை வெளியில் இருக்கின்ற நீதிமன்றமோ யாருமே கேள்விக்குட்படுத்த முடியாது. இரண்டாவது, உயிர்த்த குண்டு தாக்குதல் தொடர்பில் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு வெளிநாடு செல்வதற்கான தடை விதிக்கப்பட்டதன் பின்னர் சுரேசாலை குழம்புகின்றார் அல்லது அவர் தான் துன்புறுத்தப்படுவதாக வெளிப்படுத்துகின்றார். இதனுடைய அர்த்தம் என்ன? நேரடியாக கோட்டாபாய ராஜபக்சவுக்கு உயிர்த்த தாக்குதலுடன் தொடர்பு இருக்கின்றது, அதனை மூடி மறைப்பதற்கு சுரேசாலை முயற்சிக்கின்றார். அப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் ஏன் கோட்டாபாய ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தின் கீழ்
விசாரணைக்கு சிஐடியினரால் எடுக்க முடியாமல் இருக்கின்றது. அதைத்தான் நம்ம உடனடியாக செய்ய வேண்டும். நீங்கள் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை ஒரு தரப்பு செய்ததாக கூறுகின்றீர்கள். அது 279 பேருக்கு மேற்பட்ட மரணம், 500 பேருக்கு மேற்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை மிக மோசமாக பாதித்திருக்கின்றது. அந்த விடயத்தை தொடர்ந்தும் அரசியலுக்காக பயன்படுத்துகின்றீர்கள். குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி கடந்த மே தின கூட்டத்தில் குறிப்பிட்டிருந்த ஒரு அரசு தலைவரும் முன்னாள் அரசு தலைவரும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட போகிறார்கள் என்று சொல்லி, அப்படியாக இருந்தால் கோட்டாபாய ராஜபக்சவுக்கான குறியாது கோட்டாவை குறிப்பிடுகின்றார்கள், ரணிலை குறிப்பிடுகின்றார்கள், மஹிந்தவை குறிப்பிடுகின்றார்கள், மைத்திரியை குறிப்பிடுகின்றார்கள். இங்கே எல்லா தரப்பினர் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. சந்திரிகா குமாரதுங்க மீதும் அவ்வாறான விசாரணைகள் எதிர்காலத்தில் வரலாம். ஆகவே முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் ஆட்சியாளர்கள் எவருடைய கையும் சுத்தமானது இல்லை. அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள். அவர்கள் அனைவரும் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு, அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இவர் யாரை குறிப்பிட்டார் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னர் கைது செய்யப்படுகின்ற விடயம் அல்லது அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்லுகின்ற விடயம், நீதிமன்றம் தீர்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பை முன்கூட்டியே ஒரு 4-5 மாதமோ 3 மாதங்களுக்கு முன்னர் ஜனாதிபதிக்கு தெரிய வருதுகின்றதென்றால் அது ஒரு சுயாதீன விசாரணையின் முடிவா அல்லது ஜனாதிபதியின் உத்தரவில் வழங்கப்படுகின்ற தீர்ப்பா என்ற ஒரு கேள்வி எழும். ஆகவே இலங்கையினுடைய நீதித்துறை சுயாதீனத்தை இழந்து முழுமையாக ஜனாதிபதியின் உத்தரவில் இயங்குகின்றது அல்லது ஜனாதிபதிக்கு அந்த விடயத்தை தெரியப்படுத்தியதன் பின்னர் அந்த தீர்ப்பு வழங்கப்படுகின்றதா என்ற கேள்வி எழும். ஆகவே இலங்கையினுடைய நீதித்துறையினுடைய சுயாதீனம் என்றது முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டது என்ற அடிப்படையில் பார்க்கப்படும். குறிப்பாக தமிழ் மக்களுடைய விடயத்தில் இலங்கையினுடைய நீதித்துறை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் உண்டு. ஆனால் இது தென்னிலங்கையிலும் இயல்பான ஒன்றாக தற்பொழுது மாற ஆரம்பித்திருக்கின்றதா என்ற ஒரு கேள்விதான் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நிச்சயமாக இந்த மாற்றங்கள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாட்டினுடைய அரசியல் கொதி நிலையில் இருக்கிறது. இந்த அரசியல் நிகழ்வுகள் எப்படி மாறப்போகிறது, நாளுக்கு நாள் வெளிவருகின்ற வாக்குமூலங்கள், தரவுகள், ஒவ்வொருவரும் சொல்லுகின்ற கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கிற போது இது மிக பூதாகரமான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது. இனிவரும் நாட்களிலும் இது தொடர்பாக தொடர்ச்சியாக உரையாடுவோம். நன்றி கிருஷ்ணா. நன்றி. நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேசியிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்ந்தும் பேசப்பட வேண்டியவை மற்றும் ஒரு காணொலியில் அது தொடர்பாகவும் பேசுவோம். வணக்கம்.